சூரியன் சிவனாகவும் நந்தி வந்து ரிஷபராசியும் சொல்லியிருந்தேன். யாருமே கொஸ்டின் பண்ணலை. ஸோ அதை இப்போ நாம் விளக்கமாக பார்த்துடலாம். இது ஏன் சூரியன் இங்கே சிவனாகவும் வராரு, இங்கே நந்தி வந்து ரிஷபராசியாகவும் வராருங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே வரத்துக்கு முன்னாடி ஞானக்காரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இவருக்கு ஞானக்காரகன் கேது மோட்சக்காரகன் கேதுன்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்தோன்னா, இது ஏன் நந்தி இது ஏன் சிவனுங்கிறத நாம் தெளிவாக பார்த்துடலாம். ஞானக்காரகன் மோட்சக்காரகன் ஞானக்காரகன் ஏன் கேதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுங்களா? யாருக்கா தெரியுங்களா ஏன் இந்த பேர் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு? மனிதனுடைய உடலில் எத்தனை துவாரங்கள் இருக்கு? 9. சித்தர்களாக மறைக்கப்பட்ட இன்னொரு துவாரம் இருக்கு, 10வது இன்னொரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தோடைய பேர் ஞான துவாரம், அதாவது தமர் வாசல்னு சொல்லுவாங்க. சித்தர்களுடைய பரிபாசையில் தமர் வாசல்னு சொல்லுவாங்க. அந்த தமர் வாசலுக்கு அதிபதி யாருன்னா கேது தான் அதிபதி. அந்த தமர் வாசலுக்கு அந்த வாசல் வந்து எங்க இருக்குன்னா நம்ம வாய்க்குள்ளார அண்ணாக்கு இருக்குல்ல, அங்க இருக்கிற ஒரு சின்ன நூலிலை மாதிரி துவாரம் இருக்கும். அந்த கனெக்ஷன் நேரம் நம்ம ஆன்மா கூடிய ஞான பாதைன்னு அதான் சொல்லுவாங்க. அந்த துவாரத்துல கேது தான் வந்து காவலாகவும் இருக்காரு, ஆட்சியாகவும் இருக்காரு. அந்த துவாரம் தான் நாம ஞானம் அடையறதுக்கு உண்டான முக்கியமான பாதை. அந்த துவாரம் இந்த கட்டத்துல தான் இருக்குது. ஏன் இங்க இருந்து நாம இந்த துவாரம் வழியா போனாதான் நாம சிவனை அடைய முடியும். சிவன்னா யாருன்னா நம்மளுடைய ஆன்மா தான் சிவன், வேறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த துவாரத்தை அடையறதுக்காக தான் ஞான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இதை நான் போன மாதம் சொல்ல யாரும் கொஸ்டின் பண்ணனால அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களா, கேளுங்க. பன்னெண்டு பாவம் இருக்கு. ஆதிபத்தியம் எதனால 2 வீடு வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க? கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி நான் சொல்கிறேன். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இல்லதுக்குன்ட்டு திருமூலர் சொல்லுவார். அண்டத்தில் இருக்கிறது நம்ம உடலில் எப்படி இருக்குன்ட்டு யாராவது நாம் யோசிச்சிருக்கோமா? ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் அங்கே இருக்குது. சாக்பீஸ் ஓகே. இது என்ன மாதிரி தெரியுது? மூக்குன்னு நினச்சிக்கோங்க, பீரங்கி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டம் என்ன, இந்த கட்டம் என்ன? ராசி கட்டம். இப்போ நாம் இந்த ரெண்டையும் அப்படியே டாப்பில் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டலாம். ஸோ இப்போ இது கடகம், இது வந்து சிம்மம். இப்போ 2ஆ பிரிஞ்சா இது சிம்ம மண்டலம், இது வந்து சந்திர மண்டலம், இது வந்து சிம்ம மண்டலம். ஸோ இந்த மூக்கு துவாரத்தில் இது சந்திரக்கலை, இது சூரியக்கலை. ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ரைட் சைடு வந்து நம்மளுக்கு சூரியக்கலை, இது வந்து சந்திரக்கலை. மனிதனுக்கு துவாரத்தில் 2 மூக்குலையும் ஒரே மாதிரி காற்று வராது, மாறி மாறி தான் வரும். அப்போ சூரியக்கலையில் வரும்போது பஞ்சபூதங்களாக வரும். ஒரு பக்கம் 5 விதமான காற்றுகள் வரும். உள்ளார நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது 5மே மிக்சிங்கில் தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பஞ்சபூதங்களும் வந்துடும். இங்கே புதன், இப்படியே லைனாக ஒவ்வொருத்தரும் வந்துடுவாங்க. இதே மாதிரி சூரியக்கலையில் 5 பூதமாகவும் சந்திரக்கலையில் 5 பூதங்களாகவும் உள்ளார வந்து மிக்ஸ் ஆகிருக்கனால 5 வந்து. ஏன் முதல் வந்து புதன் கொடுத்தாங்க வீடா? ஏன் முதல் கொடுத்தாங்கன்னா, இப்போ சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கிரகம் சூரியன் சொல்லுவோம், சூரியனத்தில் பக்கத்தில் இருக்கிற கிரகம் புதன் சொல்லுவோம். புதனா? அப்போ சூரியனுக்கு முதல் இருக்கிற கிரகம் வந்து புதனாகவும், அதே கிரக அமைப்பை வந்து சந்திரனுக்கு முதல் கிரகம் புதனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கும். சுக்கிரன் இருக்கா? கரெக்ட். அதே மாதிரி சுக்கிரன் 2வது வீடா அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படியே மாற்றி 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 2 பேரும் கொடுத்துட்டு வரும்போது கடைசியாக சனி வந்து நிற்பார், கும்பம் மகரம் வந்து 2 பேரும் நிற்பாங்க. ஸோ இந்த தத்துவத்தில் தான் ராசி கட்டமே அமைக்கப்பட்டது. இதுதான் பேசிக்கு. இதிலிருந்து இது தெரிஞ்சாதான் நம்ம அந்த அந்த பாவக விஞ்ஞானத்துக்கு போக முடியும். ஸோ இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க, நம்ம அடுத்தடுத்த மாதங்கள் நம்ம சொல்ல 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 நிறைய ரகசியங்கள் வெளியே வரும். ஸோ அதுக்கு சொல்ல முன்னாடி ஜோதிடம்னா என்ன? ஜோதிடம்னா என்ன? ஜோதிடம் ப்ளஸ் திடம், ஒளியினுடைய பலத்தை கண்டறியது தான் ஜோதிடம். நம்ம ஜாதகத்தில் எந்த ஒளி எந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு கண்டறியது தான் ஜோதிடம். அப்போ நம்ம பலம் குறைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு கிரகத்தோடைய ஒரு சக்தி வந்து குறைஞ்சிருக்கு, ஒளி, அந்த ஒளி குறைஞ்சிருந்தா என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் பரிகாரம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பரிகாரம் எதை பண்ணுறோம்?
வலுப்படுத்துறதுக்காக பண்ணுறோம். வலு ஆகுதுங்களா? ஆகும் ஆகும். அதுக்கு துணையாக நிற்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மந்திரம். ஐயா மந்திரம் பற்றி கொஞ்சம் சொல்லாங்களா? ஓகே, மந்திரம் ஜோதிடம். சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. சக்திங்கிறது உடல், சிவனுங்கிறது ஆன்மா. ஆன்மா இல்லைன்னா உடல் இல்லை, உடல் இல்லைன்னா ஆன்மா இல்லை, ரெண்டுமே இல்லை. அப்போ ஜோதிடம் வேணும்னா மந்திரம் கண்டிப்பாக வேணும். மந்திரம் என்ன பண்ணுன்னா ஒரு ஒளியை தூண்டக்கூடிய சக்தி மந்திரத்தில் இருக்குது. அதனால் மறைமுகமாக மந்திரம் அப்படின்னு மறைச்சி வச்சுருக்காங்க. மனசு தான் மந்திரம், மனசுடைய அந்த வலுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒரு கிரகமான ஒளியை நம்மளால் தூண்ட முடியும், செயற்கையாக அதை பண்ண முடியும்னு உறுதியாக சொல்கிறாங்க சித்தர்கள். ஸோ மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. மந்திரம் நம்ம சொல்ல சொல்ல ஒரு கிரகத்தினுடைய ஒளியை நாம் தூண்ட முடியும். ஒரு நீச்ச கிரகம் இருந்துச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்தனுடைய மந்திர ஒளிகள்லாம் இருக்குது, அதை நம்ம சொல்ல 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 கண்டிப்பாக இது வரும். போன மாதம் வந்து இந்த தமிழ் கடவுள் முருகரை பற்றி பேசினேன். ஸோ அதில் வந்து ஒரு 20% தான் அவரை பற்றி சொல்லியிருந்தேன். அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மந்திரம் தெரியணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் மந்திரத்தை பற்றி அறிமுகம் பண்ணுறேன். இனிமே போக 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 மந்திரம்னா யாரு, முருகர் இங்கே வந்தார் அப்படிங்கிற ரகசியத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். இப்போ எதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்க. ஏன்னா பயத்தில் உடுக்க அடிக்கிறதுனால சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். அதனால் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான், கேள்வி இல்லை. மந்திரமா என்ன மாதிரி? ஏன்னா மந்திரம் நிறையா இருக்குது. அது பேசிக் எழுத்துக்கள் எங்கேருந்து உருவாச்சுன்னெலாம் தெரியணும். நமசிவாயனா என்ன, பேசிக்காக என்ன, ஐயும் கிளியும் சவும் ரியும் ஸ்ரீயும் சொல்லுவாங்க. இது சக்தி மந்திரம் சொல்லுவாங்க. இது எங்கேருந்து உருவாச்சு, இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்மளுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அச்சரங்கள் 51ன்னு சொல்லுவாங்க. இந்த 51னா என்ன, என்னவா இருக்குது, எப்படி இருக்குது, இது எதோட தொடர்பில் இருக்குது, இதை சொல்கிறதுனால நம்ம உடலில் என்ன மாற்றம்னு எல்லாமே லைனாக ஒவ்வொரு மாதத்தில் நான் சொல்லிகிட்டே வரேன். ஆனால் இதெல்லாம் உண்மையான கலை தான். மந்திரத்தை தாராளமாக நம்பலாம். நீங்கள் அதை சொல்லும் போது தான் உங்களுக்குள்ளார உடல்லேருந்து அந்த ஒளிகள் வெளிப்படும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு புரியும். நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் வரும்போது நான் ஒரு ரகசியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் தமிழ் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் தமிழ் கடவுள் முருகன். தமிழை பற்றி தெரிஞ்சோன்னா நம்ம அடுத்தடுத்த பேசிக்காக நம்ம அடுத்தடுத்த ரகசியத்துக்கு போயிடலாம். சரி, ஓகே. இதனால தான் ஞானக்காரகன். மோட்சத்தை அடையணும்னா இங்கே உச்சமா இங்கே நீசமா? இங்கே உச்சம் இங்கே நீச்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் நிறையா பல நூல்களில் இங்கே உச்சம் இங்கே நீச்சம்னு சொல்லி கிட்டத்தட்ட பழைய நூல்களில் ஆட்சி வீடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தன்னுடைய ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துல தான் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துல தான் உச்சம் வச்சு பார்க்குறேன் எப்பயுமே. ஸோ இவங்க வந்து இந்த வழியாக துவாரத்தில் ஆட்சி செய்கிறதுனால மோட்சம் அந்த பாதை வழியாக போனால் மட்டும்தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும், இல்லைன்னா அடையவே முடியாது. மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையில் நம்ம இறந்தோம்னா 8ஆம் இடம் செயல்படும். நம்மளை ஞானத்துக்கு விடாத ட்ரை பண்ணுறதும் அவங்களே தான், நம்மளுக்கு ஞானத்துக்கு கொண்டு போய் விடுறதும் அவங்களே தான். அதனால தான் மோட்சக்காரங்கன்னே வச்சாங்க. நாம் இந்த வழியாக போய் நம்ம சிவன் நம்ம ஆன்மாவை நாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். சாதாரண மனிதரை போல் இருந்தானா 8ஆம் பாவம் தான் நம்மளுக்கு வேலை செய்யும், 1ஆம் பாவம் வேலை செய்யாது. இதுதான் சிம்பிள். இது என்னுடைய கருத்து, என்னுடைய ரிசர்ச்சில் சித்தர்கள் சொன்ன ஆய்வுகள் இருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. கேது வந்து இங்கே உச்சமாகறாருன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல ராகு கண்டத்தை கொடுக்கக்கூடியது யாரு? இல்லை, ஒரு கிரகம் நல்ல முறையில் இருந்துச்சுனாவே என்னைக்கும் அவங்க கெட்டது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ராகு உச்சமானா அவர் கண்டத்தை செய்யக்கூடாது. அவர் ஏன் கண்டத்தை செய்கிறாரு? அப்போ அவரும் இந்த இடத்துல நிச்சயமாக தான் போகிறாரு. அதனால் அவங்க வந்து ஒரே உடல் தான் 2 உடலாக மாறிச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தனித்தனி இடத்துல போய் உச்சமாக மாட்டாங்க. 2மே இங்கே தான் உச்சமாகறாங்க. இதுக்கான ஆதார பாடல்கள் வேணும்னா நான் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். இந்த பாடலில் தான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதாரம் வேணும்ல, எதுக்காக இருந்தாலும். இங்கே வரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, வெரி கொஸ்டின் இருந்தால் கேளுங்க.